16 பவன்ல செம்பண்ணே உனக்கு 16 காலையில. அதாவது ஃபர்ஸ்ட் செம்பண்ணு 30 கும்பிடுவாராம், அதுக்கு அடுத்து தான் 22 16 கும்பிடுவாராம். ஆமா. அடுத்து என்ன சொல்லுவாரு சொல்லட்டும் பார்ப்போம். ஆமா. சாமி பெரியாண்டவரே, ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, உலகிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து, காலம் இருக்குது சதி முடியே, காட்டு நரி கூட்டத்துக்கு விதி முடியே, ஊரே சிரிக்குது என்ன பார்த்து, உலகிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து, நாம் பார்த்தா பைத்தியக்காரி ஓ பாட்டன் சூப்பர் அருமையாய். ஐயா செம்பவளம் வல்ல அஸ்தானம். ஓ எங்கே அந்த சாம்பல்? ஓட்டமா ஓடி பார்த்தேங்க. ஓட்டமா ஓடி பார்த்தேன். சரி, மேனாட்டில் மழை பெஞ்சு, ஆஹா, கீநாட்டில் வெள்ளம் வந்து, அடேங்கப்பா. ஹலோ செம்பகுளம் எடுத்த சாம்பலை கடலுக்கு இழுத்து போயிடுச்சு. மேனாட்டிலே மழை பெய்யுது, கீநாட்டிலே வெள்ளம் வந்ததா? ஹலோ ஆமா சாமி, அப்படியே வை சாமி. நல்லா கொஞ்சம் இன்னர் ஏற்று அவுட்டை போட்டு விட்டு போயிட்டார். போதும். மேனாட்டிலே மழை பெய்யுது, கீநாட்டிலே வெள்ளம் வந்தது. ஆமா, சாம்பலை பூரா எங்கே எழுத்துட்டு போச்சு? சாம்பலை ஃபுல்லாக கடலுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படியா? மேனாட்டில் மழை பெஞ்சிச்சு, சரி, கீநாட்டில் வெள்ளம் வந்துச்சு. ஆமாம், அப்படியே வச்சு இப்படி இருக்கணும், அதுக்குத்தான் நீ வேணும். ஆமாம், மழை பெய்ததை நான் பார்த்ததே இல்லையே. சத்தியமா மழை பெஞ்சிச்சு. எங்கேப்பா? இப்போ கூட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கூடவா? இப்போ கூட நெசமா. இங்கேயா? ஆமா, நான் பார்த்தேன். இங்கே ஹோட்டலுக்கு பின்னாடி சரி, ரோட்டு சைடில் 2 காலை விரிச்சு வச்சுக்கிட்டு விடியற வரை சட்டன்னு போய்கிட்டு தான் இருக்குது விடிய வரை. மேநாட்டில் மழை பெய்யுது, கீநாட்டில் வெள்ளம் வந்தது. இதுதானப்பா மழை? அந்த மழையும் மேலே இருந்தால் கீழே பெய்யுது. இந்த மழை? இந்த மழையும் மேலே இருந்தால் கீழே பெய் பூமிக்கு தான் போகுது, அதுவும் பூமிக்கு தான் வருது. தம்பி, நான் கேட்டது வான்மலை. நான் பொன்மலை சொன்னேன். சரி, அது செம்பகுளத்தின் சாம்பல் கிடைக்கல. இல்லை, கடலுக்கு போயிடுச்சு. போச்சு. தம்பி, ஓ, அப்படியே நம்ம விட்டுலாமாப்பா? அதையும் விடக்கூடாதா? பாவம் இல்லையா? பாவம் தான் தம்பி. ஓ, என்னதான் இருந்தாலும் செம்பகுளம் நம்ம நெல்வாட்டு கோட்டையை நாடி வந்தவர், அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அதனால நீ என்ன பண்ணுற, நேராக வில்வண்டி எடுத்து செல், நம்ம அரமனை வெள்ளி குசாவை எடுத்துக்க, நேராக கடலுக்கு போகிற அந்த செம்பகுளத்தின் சாம்பல் கலந்துருக்கும்ல தண்ணி இருக்கு, ஒரு குசா தண்ணியை கொண்டு வாப்பா, அதை வச்சு அதிகமாக கரையை முடிச்சிருவானா, என்ன சொல்கிறது? ஓகே, சரிதானா? சரிங்க. ஏப்பா, அந்த காலத்தில் அஸ்தானம் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? அஸ்தானம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு இல்லைங்க. சரிங்க, ஆகட்டும். சரிங்க, போயிட்டு வாப்பா. போயிட்டு வாங்க பெரிய ஆண்டவரே. டேய் செம்புடுக்கா, செம்பண்ணே வாடா வம்பண்ணே. நீ சொன்னதை சொல்லிட்டு தண்ணி கேட்டா அட ஏயா கையில் சாவுற, கொஞ்ச நேரம் ஏத்தியா, அவ்வளோதாயா. ஹலோ, தண்ணி கேட்டார். ஏன்டா லூசு பையில தண்ணி கேட்டாருங்கிற, என்ன சொன்னா தண்ணி கேட்குறாரு. இப்போ காசும் கையில் இல்லை, இல்லாட்டி போய் வாங்கிட்டு சொல்லி மச்சா இருக்கிறேன். எஸ், வைக்க புள்ள குண்டுல அண்ணா பொய் சொன்ன. நாங்கெல்லாம் 30ஓட முடிச்சிருவோம், இவன் 90க்கு போயிட்டேன். உங்க 90ல கும்பிடுவாங்களோ? சரி சரி, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றது இல்லையா?
சாமி பெரியாண்டவா, பாதுகாவல் என்னும் பேரில் ஜாதி எனும் பேதம் சொல்லி பாதுகாவல் என்னும் பேரில் ஜாதி எனும் பேதம் சொல் ஊர்பகையை வளர்ப்பவனி ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ள நரி ஊழிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவனி உண்மதன்னை ஊரறிய எடுத்துரைப்பேன் உன்னுடைய ஆட்டத்தையே நிறுத்தி வைப்பேன் உன்னுடைய ஆட்டத்தையே நிறுத்தி வைப்பேன் பார்த்தா பைத்தியக்காரே மட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன் பார்த்தா பைத்தியக்காரே உன் பட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. அஸ்தானா ஓ சாமி பெரியாண்டவா, அஸ்தானா எங்கே அந்த இறந்த சாம்பல் தண்ணி? நீங்கள் சொன்னீங்களா? அந்த கடலில் கலந்த சாம்பல் தண்ணிங்கப்பா. தண்ணி எடுக்க போனேன். என்ன எடுக்க போனேன்? தண்ணி எடுக்க. தண்ணி எடுக்கவா? ஓவர் ரைடு. சரி. பிளாக்கில் விற்க மாட்டாங்களாம். சாமி பெரியாண்டவா, நீங்கள் சொன்ன உடனே நேராக கடலுக்கு போனேன். சரி. இங்கேருந்து சொன்ன உடனே கடலுக்கு போகல. தண்ணியெலாம் எடுக்காதப்பா. ஏன்னா தண்ணி அடித்த நிலமெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுப்பா. உள்ளதாங்க. அதனால் எங்கே போனான்னு சொல்லு. நேராக நீங்கள் சொன்ன உடனே கடலுக்கு போனேன். சரி. வடதேசத்துலேருந்து சின்ன பூஞ்சிட்டு, ஆஹா, மாய பூஞ்சிட்டு வந்து அப்படியா குண்டி நிறைய வைக்கல துணிச்சுக்கிட்டு நடு கடல்ல உக்காந்து கடல் தண்ணி எல்லாம் குடிச்சிருச்சு. போய் பார்க்குறேன் கடல் பாலம் பாலமாக புண்டு வச்சு கடல் வெடிச்சு கிடக்குது, புண்டு கிடக்கு, தண்ணி இல்லை, புண்டு வச்சுரா. வடதேசத்துலேருந்து சின்ன பூஞ்சிட்டு. ஆமாம், ஒரு சின்ன பூஞ்சிட்டு, அது மாய பூஞ்சிட்டு. ஒரு கடல் நீரை குண்டி நிறைய வைக்கல துணிச்சுக்கிட்டு ஒரு கடல் தண்ணியே குடிச்சிருச்சு. கடல் எப்படி இருக்குது? கடல் பெரிய கடல். சரி. இது சின்ன பூஞ்சிட்டு. சரி. குண்டியில் வைக்கல துணிச்சுக்கிச்சு பின்னாடி போகாம. சரி. ஒரு கடல் தண்ணி குடிச்சிருச்சு, கடல் புண்டு போச்சு. அஸ்தானம் ஆராசா வாங்க. என்னதான் இருந்தாலும் நீ என் காவலாளி அல்லவா? ஆமாங்க. உன்னை நான் மறக்க முடியுமா? மறக்க மாட்டீங்க. அப்படின்னு இல்லை தம்பி அஸ்தானா. நானும் எத்தனையோ வகையான பறவை இனங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். ஆமாம், வீரமலையில் நான் பார்க்காத பறவை என்னம்மா என்ன? ஆனால் பாரு, ஒரு சின்ன பூஞ்சிட்டு நடு கடலில் உட்காந்து ஒரு கடல் நீரை குடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய மாய பூஞ்சிட்டா இருக்கும். தம்பி, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த ஆசையை விட்டுரு. அந்த ஆசை வரமாட்டேன். ஆமாம், எனக்கு என்ன ஆசைனா தம்பி, அந்த கடல் நீரை குடிச்சிடல சின்ன பூஞ்சிட்டு. ஆமாம், அந்த பூஞ்சிட்டை நான் பார்க்கணும். அது எங்கே இருந்தாலும் அந்த சின்ன பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து என் முன்னாடு நிப்பாட்டுறேன். இது என்னுடைய கட்டளை. சீக்கிரம் போயிட்டு வா. சரி, போயிட்டு ஆகட்டும். என்ன பண்ணுறது? என் நிலைமையை பார்த்தீங்களா? நான் சிட்டு செம்பண்ணே, செம்பண்ணே, டே செம்பண்ணே, அண்ணே செம்பகுல அண்ணே. அட செத்துக்கிட்டு போயிட்டானா? உசுராட்டு நெவரான்னு பேசுனேன். ஓ உக்காந்தாங்களா? தூங்கிட்டா, பின்னாடி தட்டி விடுங்க. அடா சண்டால, யோ அஞ்சாரியா தூங்கிட்டாங்க உண்மையிலேயே. யோ ஒரு உதச்சு தள்ளி அவனை. அட கண்ணாடி விட எழுப்புண்ண அவனை. செம்பகோலம், இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் வேறதான். பூஞ்சிட்டு தானே வேணும். ஆமா, இப்ப தூங்கிட்டு வா சொல்றேன். நிஜமாவே தூங்கிட்டாரு.
நீதாயா பப்புன்னு உன்னைய வச்சுதான் நாட ஓட்டுனேன். அண்ணே, என்னோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கஷ்டப்படுறதுக்கு பலன் மட்டும் கொடுத்தியண்ணா. நீ போட்டியெல்லாம் காப்புண்டையா? ஏய் காப்புடா. நிச்சயமா நிச்சயமா. இங்க வாவே. ஓ அழகுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. சரி. செம்பவளம்னா இன்னமே பொன்னர் சங்க நடமுனா உண்மையிலே சொல்றேன். எங்க செட்டில் நீ தான் செம்பவளம். சரி. நீ கோயில்பட்டி வந்தா போதும். சரி. நீ தான் இனிமே மாற்ற மாட்டேன். சரி, மாற்ற வேண்டாம். சரி. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு யோசனை, ஒரு கேள்வி வைக்கலான்னு பாக்குறேன். சாமி பெரியாண்டவா, ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதான், இசந்திருக்கு தொழிலே சரிதானா, ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதானா, என்னை பாருங்க நல்லா என்னை பாருங்க, நாச்சியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிற சுப்பா, ஏற்றி பிழைக்கும் ஏற்றி பிழைக்கும் ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதானா, என்னை பாருங்க என்னை பாருங்க. இந்த பாட்டுல நான் கேட்டது. அஸ்தானம் அடியே அஸ்தானம். சாமி பெரியாண்டவா, அதுக்கு தான் என் மாதிரி ஆளை நீ சந்திக்கணுங்கிறது. அஸ்தானம் எங்கே அந்த சின்ன பூஞ்சிட்டு பூஞ்சிட்டு கூட்டி வந்துட்டு நீங்க ஏன் குழப்பறீங்க? அப்படியா? பூஞ்சிட்டு தானே, இதோ பூஞ்சிட்டு. அதை நான் பார்க்க வேண்டும். அந்த பூஞ்சிட்ட போட விடாமல் பிடித்துக்கொள். அப்படியே பிடிச்சு கொண்டு வரேன். ஆகட்டும். ஒரு கடலை தண்ணியை குடிச்சு விட்டு நல்லா செனப் பண்ணி மாறி நிக்குது. ஆகட்டும், கொண்டு வா. அப்படியே அந்த பூஞ்சிட்டு. வாடா என் மாப்பிள்ள. என்ன பூஞ்சிட்டு? இதுவா? ஆமா, இதான் பூஞ்சிட்டு. அங்கே அங்கே வாக்குது, அங்கே வாக்குது. ஒரு கடல் நீரை கொடுத்த பூஞ்சிட்டு இந்த பூஞ்சிட்டா? அங்கே வாக்குது. ஏய் அவன் விசிற செம்பகுளம் நீயா? பெரியவரே, யோ எந்திரியா, நீ இறந்தது அஸ்தானம் சொல்றானே, பெரியவரே, நீ சாகலையா? பெரியவரே, நான் பயந்து ஓடிவிட்டேன் சுவாமி. உங்க கையில இருந்த கத்தி எனக்கு மாறிவிட்டது புத்தி. அதனால் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, மன்னிக்க வேண்டும். ஆமா, நீ இறந்ததாக அஸ்தானம் சொன்னானே. இல்லை சுவாமி, அஸ்தானத்தை நீ பார்க்கல? பார்க்கல. ஐயோ, சத்தியமா காப்புட்டையா? அஸ்தானம் என்ன இது? உன்னை அஸ்தானம் பார்க்கவில்லை, செம்போல பார்க்கவில்லை, என்ன இருக்கிறாய்? சாமி பெரியாண்டவா, என்ன சத்தியமா நான் நீங்க சொன்னதெல்லாம் எல்லாம் அவன் தான் சொன்னேன். நாங்க சிறியவங்க, நீங்க பெரியவங்க. சிறியவங்க தவறு செய்த பெரியவங்க மன்னிக்கணும். அஸ்தானம் பார்த்தாயா, ஊழையிடுகிறது. நீ சொல்வதெல்லாம் பொய் என்று அதுக்கு தெரியும். அத்தானா எனக்கு தெரியும். ஏண்டா, என் கூட எத்தனை வருஷம் அரம்பல் இருந்திருக்கிறாய். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? உன் அங்காசைவ அத்தனையும் நான் அணுகுவார் ரசிப்பவன் நான். அப்படியா? நீ பொய் சொல்லுறாயா உண்மை சொல்கிறாயா எனக்கு தெரியும். வர்தனை கூட நான் நம்ப மாட்டேன். ஆனால் உன்னை நான் எல்லோரும் நம்புவேன். உன்னை நான் ரசிப்பவன். அதனால் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. அதனால் செம்பகுளம் இறக்கவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உண்மையை வரவேற்பதற்காகத்தான் உங்களோடு சேர்ந்து நான் நாடகம் நடத்தினேன். அப்படியா? இருந்தாலும் பரவாயில்லை. செம்பகுளம் வா இங்கே. பெரியவரே, என்ன காரணம், எதற்காக வந்தாய்? பெரியவரே, உங்களுடைய நண்பன் அந்த உறையூர் ஜெகசேகரராசனுக்கு ஆமாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பொன்னால் பொண்ணு மரக்கால் செய்து கொடுப்பது பழக்க வழக்கம். சரி. அதனால் இந்த வருடம் மரக்கால் கொடுக்க வேண்டிய வருடம். ஆஹா. அதனால் நான் 12,000 திரவியம் உள்ள தங்க மரக்கால் செய்து கொண்டு வந்து விட்டேன். அதாவது ஜெகடோலாதானுக்கு பொன்னாள் பொண்ணு வடத்துக்கு கொண்டு போது வழக்கம். ஆமா, வழக்கம் போல் நம்ம நெல்லிமநாட்டு கோட்டை பக்கத்தில் வந்தவுடன் பொழுது அஸ்தமாகி விட்டது. ஆமா, இன்று ஒரு இரவு தங்கிவிட்டு விடியற்காலம் செல்ல வேண்டும். ஆமா சுவாமி, அதற்காக வந்திருக்கிறாய். அதற்காக வந்த சுவாமி. ஏப்பா ஏப்பா அடங்கி வாப்பா. அதுக்கு நேரடியாக என்கிட்டே வந்திருக்கலாமே.
ஏன் என் தம்பி சின்ன வாழ்த்தீர்கள் 2 பேரும்? பிரணபரி, நான் உங்களை நேரடியாக வர முடியாது சுவாமி. நம்ம ஆசிரமத்தை தான் பார்த்தேன் சாமி. அப்படியா? ஆமாம், உங்களை கூப்பிட்டேன், உங்களை தான் வர சொன்னேன். சின்னாண்டார கூட்டில் வேணா அவர் கத்தியை வச்சு பண்ணு. கவலைப்படா, பயந்துட்டேன் சுவாமி. அதான வாங்கி பாவம் செம்பகுளம் என்னதான் இருந்தாலும் வெகு நாட்கள் கழித்து நம்ம அரமனைக்கு வந்திருக்கிறார். ஆமாங்க. அவருக்கு நம்ம நலிநாட்டு குலவழக்கப்படி பால் பழம் அண்ணா அதை கொடுத்து வாருங்கள். அது மட்டுமல்ல, ஏதோ பொன்னாளி பொன்மக்கள் கொண்டு வந்திருக்கிறாராம். அந்த மரக்காலை வாங்கி நிறுத்த பாருங்கள். புரிகிறதா? புரியுதுங்க. நிறுத்த பார்த்து விட்டு அரமனையில் வைத்து வாருங்கள். அப்படி ஆகட்டும். ஆகட்டும். செம்பண்ணே, அசனம் பால் சாப்பிட்றியா? பால் ஏன் ஆ பால் வரையில என் பொண்டாட்டி இப்போ தான் பால் மாட்டில் பீச்சி நல்லா திக்கா போட்டு குடிச்சா. எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. உன் பொண்டாட்டி இன்னும் பால் கொடுக்குதா? ஆமாம், எங்கள் பால் மாட்டில் அவள் தான் பால் எடுப்பா. எடுத்து கொண்டாந்து புருஷன் போப்பறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்னி அடந்துடுறான்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தா. நான் நிம்மதியாக நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த நாடகத்தை வீட்டில் போய் நான் ஒரு சேனல் நம்பர் சொல்கிறேன், பார்க்க சொல்லுவோம் வீட்டுக்காரமாக. சரி, உனக்கு சோறு கிடைக்காது நாளைக்கு. சரி. அதெல்லாம் வந்து பால் மோரெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொடுத்துட்டா, நிம்மதியாக சாப்பிட்டு வந்துட்டேன். சரி, மழைக்கால இடம் பார்க்கணும். ஆமாம், இடம் பார்த்துருவோமா? பார்த்துருவோம். சரி கொடு. அசனா, சொல்லுங்க. இந்த மரக்காலை 12 திரைமுறை தங்க மரக்கா. சரி, அதை கீழே கீழே போட்டுறக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? அப்படி நீ எடை போடும்போது ஒரு குண்டுமணி குறைஞ்சாலும் பெரியாண்ட இடத்துல 5 குண்டுமணி கூடவே இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா தான் உனக்கு தங்க காப்பு. நீ தெரியும், காலையில இது போட்டு போவேன் எனக்கு. கொஞ்சம் அவ்வளோதான், வேற முடிஞ்சு. இதான் பையன் இடம் பார்க்க போறேன். கரெக்டா பாத்துக்கோங்க. இதுதான் இடம். தண்ணி குடிக்கிற செம்ப கட்டி வச்சிருக்கான்டா. 12 திரைமுறை தங்க மரக்கால். அப்படியா?